நீதிபதி ரவிராஜன் குழுவின் தனியார் பள்ளிகளின் கல்விக் கட்டணம் வெளியிடப்பட்டுள்ளது. அவை பள்ளிகளை முறையாக சென்றடையாததால் பள்ளி நிர்வாகிகள் மற்றும் பெற்றோர்கள் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். தனியார் பள்ளிகளின் அதிக கல்விக் கட்டண வசூலை தடுக்க நீதிபதி கோவிந்தராஜன் குழு நியமிக்கப்பட்டு கல்விக் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மேல்முறையீடு செய்த பள்ளிகளிடம் நீதிபதி ரவிராஜ பாண்டியன் குழு கருத்து கேட்டு பெற்றது. அனைத்து பள்ளிகளிடமும் கருத்து கேட்டு பெற்ற ரவிராஜ பாண்டியன் குழு மே 13ஆம் தேதி மேல்முறையீடு செய்த 6400 பள்ளிகளுக்கான கல்விக் கட்டணம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பள்ளி கல்வி இணையதளத்திலும் அந்தந்த பள்ளிகளுக்கு கட்டணத் தொகை குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. மேன்மைமிகு நீதியரசர் தலைமையில் குழு உறுப்பினர்கள் இருவராக 3 கொண்ட அமர்வு கேட்பினை நடத்தியது. நாள்தோறும் 100 பள்ளிகளுக்கு குறையாமல் கேட்பு நிகழ்ந்தது. மேன்மைமிகு உயர்நீதிமன்ற அமர்வும் மேன்மைமிகு உச்சநீதிமன்ற அமர்வும் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு வழங்கிய இசைவின் அடிப்படையில் இன்று தமிழகத்தில் உள்ள 6355 பள்ளிகளுக்கு மறு கட்டண நிர்ணய ஆணை வழங்கப் பெறுகின்றது. 2010-11, 2011-12, 2012-13 ஆகிய 3 ஆண்டுகளுக்கும் பொருந்தும் வகையில் மறு கட்டண நிர்ணய ஆணை அமைந்துள்ளது. கட்டண நிர்ணய சட்டத்தின்படி அங்கீகாரம் உள்ள பள்ளிகளுக்கு மட்டுமே கட்டண நிர்ணயம் பொருந்தும் என்று ஆணையில் குறிப்பிடப்பெற்றுள்ளது. சென்னை கல்வி மாவட்டத்திற்குட்பட்ட 430 தனியார் பள்ளிகளில் சுமார் 300 பள்ளிகள் கல்வி கட்டணத்தை உயர்த்தி அறிவிக்க கோரி மேல்முறையீடு செய்திருந்தன. இப்பள்ளிகளுக்கான கட்டண விவரம் சென்னை முதன்மை கல்வி அலுவலகத்தில் வெளியிடப்படும் என்று கூறப்பட்டது. இதனால் அங்கு பள்ளி நிர்வாகிகள் மற்றும் பெற்றோர்கள் குவிந்திருந்தனர். ஆனால் நாளை வரையிலும் அங்கு எந்த விவரமும் வெளியிடப்படவில்லை. மேலும் இணையதளத்திலும் கல்வி கட்டண விவரம் வெளியிடப்படாததால் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் குழப்பத்தில் ஆழ்ந்தனர். இதனிடையே பிற மாவட்டங்களில் பள்ளிகளின் அமைவிடம், கட்டமைப்பு, பணியாற்றும் ஆசிரியர்களின் எண்ணிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் LKGக்கு அதிகபட்சமாக 5000 ரூபாயும், +2விற்கு அதிகபட்சம் 18,000 ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.